இன்றைக்கி குதிரைவாலியில் பொங்கல் பண்ணலாம். குதிரைவாலி இப்படி தான் இருக்கும். எடுத்திருக்கேன் 2 டம்ளர் குதிரைவாலி எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். 2 டம்ளர் குதிரைவாலிக்கு அரை டம்ளர் பாசிப்பருப்பு, 1க்கு 1/4 டம்ளர். நான் 2 எடுத்ததுனால அரை டம்ளர் போட்டிருக்கேன். பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். குதிரைவாலியை போட்டுக்கலாம். பாசிப்பருப்பையும் இதோட சேர்த்து போட்டுடலாம். ஒரு அங்குல இஞ்சியை தோல் சீவிட்டு துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி விடணும். நான் 2.5 டம்ளருக்கு 7.5 விட்டுருக்கேன். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். குக்கரில் வச்சுருக்கேன், மூடிட்டு 3 விசில் வரட்டும், வந்த உடனே பார்க்கலாம். பொங்கலுக்கு தாளிச்சிடலாம். ஒரு கரண்டி நெய் எடுத்திருக்கேன். நல்லா வெந்தாச்சு, குழஞ்சு போச்சு பொங்கல். இதில் முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி கோல்டன் ப்ரௌன் ஆயாச்சு. பெருங்காயம் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஜீரா மிளகு பொடி போட்டுக்கலாம். நான் 4 ஸ்பூன் போடுறேன். மிளகு அப்படியே எடுத்து வச்சுருவாங்க, அதனால் பொடி போட்டுக்கிறேன். இல்லை கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தாளிச்சதை கொட்டிக்கலாம். சுவையான குதிரைவாலி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு.